Guys, நான் வித்ரன் and hello viewers. So இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு வேலை ஒண்ணு செய்யணும், ஓகேவா? அது வந்து மேபி நியர்பை ஃபியூச்சர்ல இருக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, இல்ல நாளைக்கே டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஈவினிங் 6ல இருந்து நைட் வரைக்கும் டைம் ஒன்று இருக்கு, ஓகேவா? இந்த டைம்ல ஃபுல்லா யூஸ் பண்ணா படிச்சிடலாம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சிந்தனை என்னவா இருக்கும்? உடனே வீட்டுக்கு வருவான். அதான் டைம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் நேரம் டிவி பார்க்கறதுல மொபைல் ஃபோன்ஸ் தான். கொஞ்சம் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு எடுப்பான். எடுத்தோடனே போற விஷயம் பார்த்து சோசியல் மீடியாஸ் தான், லைக் யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல அவன் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்பான், லைக் பண்ணுவான், ஷேர் அப்படி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவான். அவன் உடனே அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு இன்னொரு ரீல் அனுப்புவான், திருப்பி இவன் ரிப்ளை பண்றதுக்கு ரீல் அனுப்புவான். இப்படியே ஒரு 5-10 நிமிஷம் போன வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் கழிச்சு அவன் வந்து சரி படிப்போம் அப்படின்னு டைம் பார்ப்பான். பார்த்தா 10 நிமிஷம் இருக்காது, கிட்டத்தட்ட அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும். ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, சரி இப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா இப்ப படிக்க போய் உட்கார்ந்தா திருப்பி மைண்டுக்கு ஓடிட்டே இருக்கும். என்ன ஓடும்? சரி நாளைக்கு நடக்கிற டெஸ்ட் தான் இம்பார்ட்டன்டா, இல்லை எவ்வளவு டெஸ்ட் இருக்கு, அடுத்த பார்த்துக்கோமே, சும்மா அடுத்து இப்போ உட்காந்து ரீல்ஸ் பார்ப்போமே, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோமே. ஏன்னா அது அந்த ஸ்பாட்ல அந்த டைம்ல நம்ம கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம மூளையை வந்து அப்படியே பழக்கப்படுத்திட்டு வந்துட்டதுனால நம்மளால ஒரு லாங் டேர்முக்கு உட்காந்து ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயம் பண்ண முடியாம போய் அதை தள்ளி போட ஆரம்பிச்சிட்டோம். தள்ளி போடுற என்ன ஆகுது அப்படின்னா, ஏகப்பட்ட ஒர்க் வந்து லிஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது முடிக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பின்னாடி வந்து ஸ்டோர் ஆகும். விச் மீன்ஸ் நம்ம பிரெயினை சொல்றேன். அப்படி ஸ்டோர் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ஒரு கில்ட் ஃபீலிங்கா வர ஆரம்பிக்கும். சரி நம்ம என்ன முடிக்காம இருக்குமே, நம்மளால எதுவுமே முடியாதோ, நம்மளால செய்ய முடியாதோங்கிற ஒரு எண்ணம் தானா வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் அதை நம்ப ஆரம்பிக்கும். நம்மளால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது, ஒரு வேலையை போய் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது. நாளடைவில் அது நமக்கு ஒரு பிரச்சனையா மாறி நம்மளுக்கே நம்மள வந்து என்னடா எதுவுமே நம்ம செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு நேரம் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பத்தி மட்டுமே யோசிச்சு நம்ம நாமளே டம்ப் பண்ணி டவுன் ஆகிட்டே வரும். சரி இதை வந்து எப்படி வந்து மாத்தலாம்? ஒரு மனிதனுடைய எல்லா செயலுக்கும் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மூளை மட்டும்தான். இதுல நம்ம பிரெயின்ல வந்து ஒரு 2 ரீஜன் இருக்கு. ஒன்னு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அமிக்டலா, அதாவது லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, எமோஷனல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த 2 பார்ட்டை பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த டிசிஷன் மேக் பண்றது, இந்த மேக்ஸ் சால்வ் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல நடக்குதா அந்த லைஃப்ல இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது, கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, எப்படி ஒரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு போகணும், இல்ல வெளியில அதை விட்டு எப்படி வரணும், அதை எப்படி நம்ம அணுகணுங்கிறத திங்க் பண்றது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட்டான ஒர்க் எல்லாமே, நீங்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் தான். ஈவன் நம்ம இப்போ வந்து ஒரு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னா, இதுல எதை முதல்ல முடிக்கணும், அடுத்து எதை முடிக்கணும், எதை கடைசியா முடிக்கணும், இப்படி இந்த ஆர்டர்ல வெயிட் பண்றது எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஒர்க் எல்லாம் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மட்டும்தான். அடுத்து இன்னொரு நான் பிரெயின் சொன்னேன் இல்லையா, எது நம்ம அமிக்டலா, அதாவது எமோஷனல் பிரெயின் சொல்லுவாங்க, லிம்பிக் சிஸ்டம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்க இந்த டோபமைன்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு மாலிகுல், நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் காசு மாதிரி, அதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு மாதிரி, ஓகேவா? இது அடிக்கடி நம்மளுக்கு இந்த டோபமைன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா மூளை அதை பத்தி மட்டுமே சிந்திக்கும், அதை மட்டுமே அடிக்ஷனா அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் எடுத்துக்காங்களேன். ஒருத்தன் வந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்கான், ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த சோசியல் மீடியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்ப இருக்க சோசியல் மீடியா கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸை திருடக்கூடிய ஒரு ஜாபா தான் அந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஒவ்வொரு ரீல்ஸ் பாக்குறப்பையும் இன்ஸ்டன்டா நம்மளுக்கு அந்த டோபமைன் வந்து ரிவார்ட் சிஸ்டம் வந்துகிட்டே இருக்கு, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, கான்ஸ்டன்டா அங்க ஃபோக்கஸ் பண்ணதான் நம்ம திருப்புது. ஆனா இதுல இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்காங்களேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மொபைல் போன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா அவன் வந்து ஏதோ ஒரு இப்ப சயின்டிஸ்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்களா, இப்ப எலான் மஸ்கா இருக்கட்டும், ஐன்ஸ்டீன் அந்த காலத்துல வாழ்ந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்தியன் சயின்டிஸ்டா இருக்காங்க, அப்துல் கலாம், இவங்க எல்லாம் வந்து சயின்ஸ் பத்தி மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. 2 பேருமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வீடியோ பார்த்துட்டே இருக்கான், விச் மீன்ஸ் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவனோட ரிவார்ட் சிஸ்டம் அதை மட்டுமே தொடர்ந்து பண்ண சொல்லுது. ஆனா இன்னும் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை திருப்பி அதை பத்தி மட்டுமே, மேக்ஸா இருக்கட்டும், எனிதிங், நீங்க வேற ஏதாவது எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய ஒரு வேலையே வந்து இந்த சயின்டிஸ்ட் மட்டும் விட்டுரு, சயின்டிஸ்டோட நீங்க உங்க வேலையை சேர்த்துக்கலாம். வேற ஏதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ண நினைப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த வேலையை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க கான்ஸ்டன்டா உள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மூளைக்கு அது இன்னும் ஜாலியா இருக்குங்கிற ஒரு எமோஷன்ல அந்த வேலையில மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி உங்க ஃபோக்கஸ் போகாது. ஃபோக்கஸ்ங்கிறது இந்த டோபமைன்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க 2த்துலயுமே ஃபோக்கஸ் இருக்குது. இந்த போன் யூஸ் பண்ணி போறதுலயும் சரி, இல்ல ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயம் செஞ்சு போறதுலயும் சரி, 2த்துலயுமே இங்க ஃபோக்கஸ் இருக்குது. ஆனா இதனால ரிசல்ட் கிடைக்குதா, அந்த ரிசல்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த போன் யூஸ் பண்றதுனால கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமா பண்ணி நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா மாறுதுங்கிற ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு செயல் பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த செயலை செய்யறதுக்கு தான் நம்ம தயக்கப்படுறோம்.
நம்மளுக்கு வந்து அதுக்கு காரணம் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான். இது வந்து கான்ஸ்டன்டா நம்மள வந்து இது வரைக்கும் பழக்கப்படுத்தின ஒரு விஷயம், சரியா? அது வந்து நம்மள டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதா இருக்கட்டும், அது மூலியமா டக்குன்னு அந்த டொபமைன் ரிலீஸ் ஆகிற விஷயமா இருக்கட்டும், அது பத்தி மட்டுமே அது சிந்திச்சுட்டு இருந்து அதை பத்தியே நம்ம செஞ்சுட்டு இருந்ததுனால நம்ம பிரெயின்ல இருக்க அந்த நியூரான் சர்க்யூட், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வச்சுக்கோங்க, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆகி பில்ட் ஆயிடும். அது போக 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 ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்குன்னு பில்ட் ஆயிடும். சரி, இப்ப நான் வந்து இத்தனை வருஷம் நான் வந்து இதை பழக்கப்படுத்திட்டேன், என்ன வேணா இருக்கட்டுமே, கெட்ட பழக்கங்கள்ல இருந்து எந்த பழக்கம் வேணா இருக்கட்டும், இந்த எல்லா பழக்கத்தையும் நான் எப்படி வந்து மாத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கான ஒரு பதில் பாத்தீங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி நியூரோ சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா நம்ம பிரெயினால புதுசா மாற முடியும், அதாவது ரீபில்ட் பண்ண முடியும். அதால இப்ப என்ன ஷேப்ல இருக்கோ வேற ஒரு ஷேப்ல ஏதாவது மாற முடியும். நியூரான்ஸோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பிரேக் பண்ணி புதுசா ஒன்னே மாத்திக்க முடியும். அந்த ஒரு திறனுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அது வந்து நம்ம பிரெயினால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு என்ன தெரியுமா? நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அடுத்து வந்து நான் இதை செய்யணும், இல்ல அடுத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி திறமை இருக்குங்க. அந்த திறமைய நம்ம யோசிப்போம். ஓகே, நான் இதை வந்து இப்ப முன்னெடுத்து செஞ்சேன்னா இதை நான் இப்படிலாம் செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணுவோம். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் அங்க இருக்கும். ஒரு பெரிய பிளான் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதை செய்வோம், அடுத்து இதை முடிப்போம், இப்படியே போனா நம்மளுடைய இலக்குக்கு போய் அடைஞ்சிடலாம், நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம், இதெல்லாம் சரியா செஞ்சனாலே போதும் அப்படின்னு நம்ம கரெக்டா பிளான் உருவாக்கிடுவோம். நம்மளை செதுக்கிறதுக்கான பிளானை நம்மளே உருவாக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். வச்சோட நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பல ரிவார்ட் சிஸ்டம் பிரெயின்ல கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம்ல, ரிலீஸ் பாக்குறது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே ஆஃப் பண்றது, இப்படி நிறைய விஷயம் வச்சிருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்ச உடனே நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா, போர் அடிக்குது, அடுத்ததா சொல்லு, அடுத்ததா பண்ணலாம், அதுவே பார்க்கலாம், அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். சோ இது வந்து குட்டா பேடான்னு யோசிச்சீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்ல ஸ்டெப். நீங்க கரெக்டா வழியில போறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்க கான்சியஸா இருக்கணும். நீங்க உங்ககிட்ட சொல்லிக்கணும், இல்ல இல்ல எனக்கு அது தேவையில்ல, இதுதான் வேணும், இத்தனை வருஷம் அதான பண்ணேன், இனிமே இது பண்ணுவோமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து அந்த ஒர்க்கே பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சமா அது வந்து ஆஃப் ஆகிட்டே வரும். நீங்க அந்த செல்ஃபை நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். எப்பயுமே ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சிந்தனைகள்ல நீங்க பியூரிஃபை பண்ணணும். எதை பேசினதை பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நீங்க பேசுறதையே, எதை பத்தி நீங்க செஞ்சா, எதை பத்தி நீங்க சிந்திச்சா வாழ்க்கையில ஜெயிக்கலாமோ அதை பத்தி மட்டுமே சிந்திக்கிறதுக்கு நீங்க இன்புட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ஒரு ஸ்கிரீன் பண்ணுங்க, ஒரு சிந்தனை வரும், இல்ல தேவையில்லை நம்ம தானே சிந்திக்கிறோம், அப்படியே திருப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இவ்வளவு ஃபோக்கஸ்டா அந்த சிந்தனையில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மைண்டுக்குள்ள அந்த விஷுவல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க என்ன மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை மூலியமா ஒரு எமோஷன் கிரியேட் ஆகும். அந்த எமோஷன் உங்களை செயல்படுத்த தூண்டும். அப்படி செயல்படுத்துறப்போ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவா அமையும். அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் நியூரோ சயின்ஸோட ஒரு தியரி. ஸோ பழைய விஷயங்கள் அடுத்து பார்த்துக்கலாங்கிறத விட்டுட்டு இனிமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப நான் செய்யணுங்கிற அந்த பிரசன்ட் டென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நாளைக்கு செய்யறேன் பாரு, நாளையில நான் பண்றேன் பாரு அப்படிங்கிறது கூட போகாதீங்க. இப்ப இருந்து நான் பண்றேன் பாருங்கிற அந்த பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்தாதான் பிரெயின் நம்மள பிரசன்ட்ல வச்சுக்க முடியும். அது மூலியமா தான் நம்ம ஃபியூச்சர் தாட்டும் பாஸ்ட் தாட்டையும் கட் பண்ணி நம்மள வாட்டில ஒரு கரெக்டா ஒரு சிங்க் ஆகி பிரசன்ட்ல வந்து நிற்க முடியும். பிரசன்ட் நின்னா மட்டும்தான் நம்மளால அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அண்ட் அதை நோக்கின ஒரு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னொன்னு நம்ம சுத்தி கவனிச்சீங்கன்னா நம்ம கண்ணோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, இது நம்ம எங்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறோம், ஒரு பை இருக்கு, இல்ல இங்க திரும்ப லைட் இருக்கு, இல்ல இங்க திரும்ப ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஸோ இப்படி மாறுறப்போ அது சம்பந்தமா தாட் நம்மள எங்கேயும் கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த ஐ மூவ்மெண்ட் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ்டா கொண்டு போனீங்கன்னா ஒரே இடத்துல அட்டென்ஷன் கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேற என்னென்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் வந்து என்னை நான் மாத்திக்க முடியும்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் நான் சொன்னதான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் நம்ம மாதிரி டெவலப் பண்ணணும். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம அபிக்பிலா, அதாவது இந்த லிம்பிக் சிஸ்டம் மட்டுமே நம்ம ஒர்க் பண்ண வச்சு அது நம்மள வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். வேணா அது பண்ணாது, இங்க இருந்து பண்ணு, வேணா அது பண்ணாது, இதை போய் பண்ணு அப்படின்னு ஷார்ட்டா நம்ம கிடைக்கிற ரிவார்டே பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு காரணம் இதுக்கு இருக்குங்க. ரெவல்யூஷனரியாவே மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிற அந்த ஸ்டேஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா வந்து பக்கத்துல ஏதாவது மிருகத்தை வேட்டையாடுறது, சாப்பிடுறது, டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க எப்ப பண்ணிட்டு இருக்காங்களோ அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பிளானுக்கு மட்டும்தான் அந்த டொபமைன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். லாங் டேர்ம் பிளானிங்கிற ஒரு விஷயம் அப்பையில இருந்தே ஹியூமன்ஸ்ட கிடையாது. அது அவங்களுக்கு டேஞ்சர். காட்டு வச்சு இருந்த மனிதனுக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும், இப்படி வேட்டையாடணும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு அவன் பிளான் பண்ணாம போயிட்டான்னா அவன் ஊருக்கே ஆபத்து. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்க மிருகம் இல்ல பக்கத்துல இருக்க விஷயங்கள் இல்ல தன்னோட இணைய தேடுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவன் பிரசன்ட்ல அட் த சேம் டைம் அவன் என்ன பண்ண ஷார்ட் டேர்மா யோசிக்கிறதா அப்பையில இருந்தே பில்ட் ஆகி வந்திருக்கிறதுனால இப்ப இருக்க மனுஷங்களும் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல எது வேலையை முடிச்சிட முடியும், ஷார்ட் டேர்ம்ல எது ரிவார்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஈகர்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். பட் அது கூடாது. அதுக்கு தான் டெவலப் ஆன ஒரு விஷயம் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது மனுஷன் பரிணாம வளர்ச்சி எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம இப்ப இவ்வளவு விஷயம் பேசணும், உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கலாம், புரியாம போயிருக்கலாம். பட் சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளை சுத்தி இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவே வந்து எத்தனை வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க? ஏன் நீங்க எதுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு யோசிச்சோம்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும். இப்ப
அந்த மோட்டிவேஷனை வச்சு நான் ஒரு விஷயம் செயல்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் நீங்க வந்திருப்பீங்க. போனே எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ரீல்ஸ்ல ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்டோரி போடுறது, யூடியூப்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை பார்த்துட்டு நான் இப்ப படிக்க போறேன்டா அப்படின்னு போறது, இது எல்லாமே அட்டர் வேஸ்ட். ஏன்னா மோட்டிவேஷன் தான் உங்களை வந்து செயல்படுத்த வைக்கும் அப்படிங்கிறது தவறான முடிவு. அது என்னைக்குமே வராது. மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு விதமான மூட் இல்லையா? அந்த மூட் நம்மளுக்கு நல்லா இருக்கிறப்ப நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நீங்க நம்புறீங்க. பட் அது வாய்ப்பே இல்லை. 5 நிமிஷம் தான் நீடிக்கும். 5 நிமிஷம் கிடையாது, 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோ எடுத்து நீங்க பார்த்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி அது தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம ஒரு நல்ல மூடு வரும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த வேலை செய்யலடா, இல்ல எனக்கு மூடு சரியில்லை அப்ப சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அது தப்பு. எப்பயுமே நம்மளுக்கு நல்ல மூடு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மூடும் நல்ல மூடா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம எப்ப நல்ல மூடுக்கு வருவோங்கிறதையும் துல்லியமா சொல்ல முடியாது. சோ என்ன நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. அந்த வேலையை செய்ய செய்ய அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல மூடை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க செய்யறப்ப உங்களுக்கு போரிங்கா ஃபீல் பண்ணும். ஒரு வேணா அடுத்து ஏதாவது போய் பாரு, உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இல்லாம வேற விஷயம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல, அது சொல்லும் அது போய் பண்ணு. ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, சோ அது போய் பண்ணுன்னு சொல்லும். பட் நீங்க அந்த இடத்துல கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்படின்னா அந்த சிஸ்டம் பிரேக் ஆகும். அப்ப வந்து அது ஃபர்தரா மூவ் ஆகி போறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜிம்முக்கு நீங்க முத நாளே போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னையில நான் போக போறேன் ஜிம்முக்கு முடிவு பண்ணிட்டீங்க. போன உடனே நீங்க வந்து ஒரு பெரிய வெயிட் மிஷினா எடுத்து நான் தூக்குறேன் பாருங்க, ஏகப்பட்ட வெயிட் தூக்குறீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நாளே நீங்க சுருண்டு படுத்திருப்பீங்க, எந்திரிக்க கூட முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு வேலையும் போன வெயிட் அனுப்பிச்சு தூக்க முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டே போனா அங்க வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் டே லைட் வெயிட்டா பார்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி அதை பண்ண வைப்பாங்க. தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷினையே ரெகுலரா ஒரு வாரத்துக்கு பண்ண வைப்பாங்க. பண்ண வச்சு நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம அதுவே ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் வலி கரெக்டா போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஏற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம போய் ஒரு ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்குறதுக்கான நல்லா வெயிட் தூக்குறதுக்கு ஒரு எபிலிட்டி நம்ம கெயின் பண்ணுவோம். அதே பேட்டர்ன் தான் நம்ம நியூரோ கனெக்ஷனை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமும். ப்ரோக்ராஸ்டினேஷனை ஒதுக்கி வைக்கிறதுக்கான வழி அதுதான். ஒவ்வொரு நாளும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 66 நாள் ஆகுமா புதுசா ஒரு மூளை நீங்க உருவாக்குறதுக்கு. பட் அந்த 64 நாளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10ல இருந்து 21 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப கான்ஃபிளிக்டா மாறும். ஏன்னா 2 சிஸ்டம் இருக்கு, ரெண்டுமே சண்டை போட ஆரம்பிக்கும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உனக்கு வந்து இதுதான் நல்லது கொடுக்கும்னு இதை சொல்லும். எமோஷனல் கார்டெக்ஸ் வேணாம், நீ அதை பண்ணாத, இது பண்ண உனக்கு இப்பயே எல்லா விஷயமும் கிடைச்சிரும்னு சொல்லி அது சொல்லும். சோ எதிரா பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுடைய பழைய விஷயத்தை உடைக்கிறது, புதுசா ஒண்ணு வந்து உருவாக்கிட்டே வருதுன்னு இருக்கும். சோ அடுத்த 21 நாளுக்கு அப்புறம் உங்களால புதுசா ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த எதை நீங்க டெவலப் பண்ண நினைச்சீங்களோ அது இன்னும் டெவலப் ஆரம்பிக்கும். இது குறைச்சிக்கிட்டே வரும். 66 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்டையரா ஒரு புதுசா ஒரு பிரெயினை கிரியேட் பண்ணி போன மாதிரி இருக்கும். பட் இந்த 66 நாள்லயும் நீங்க குறைஞ்சது 20-30 தடவையாவது நீங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபெயில் ஆகுங்க, ட்ரை பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. அப்படின்னா நம்மளுக்கு யோசிச்ச ஒரு லைஃப் நம்மளால வாழ முடியும். நம்மளை சுத்தி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஹவு டு டெவலப் இன் லைஃப், ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு வருஷம் ஏகப்பட்ட புக்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம சோசியல் மீடியாஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வளர்க்கறதுக்கான பல வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அப்படி இருந்தும் எதுக்கு வந்து ஒரு சிலர் மட்டும் தான் வளர்றாங்க, மத்த யாரும் வளர்றது இல்லை, நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் செயல்படுறது மட்டும்தான். நீங்க இப்ப நான் செயல்படணும், இதை தள்ளி வச்சுட்டு நினைச்சா நீங்க என்ன வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாழலாம். இல்லைன்னா நினைச்ச வாழ்க்கை ஒன்னா இருக்கும், கிடைச்ச வாழ்க்கை ஒன்னா இருக்கும். நினைச்ச வாழ்க்கையே உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது ப்ரோக்ராஸ்டினேஷனை தவிர்க்கணும், புதுசா நியூரோபிளாஸ்டிசிட்டி பண்ணி நீங்க வளரணும். அண்ட் தட்ஸ் டுடேஸ் கண்டென்ட். அண்ட் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்டூடெண்டா நான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் நியூரோ சயின்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நிறைய வீடியோஸ் இதை பத்தி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின விஷயங்கள் ஏதாவது புரிஞ்சிருந்தால், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லணும்னு நினைச்சா, இல்ல இந்த வீடியோல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, இல்ல நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நான் வரவேற்கிறேன். அதை நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ see you next time. டாடா, பை பை.